Welcome back to another new episode, day 46 of 50 Days Transformation Challenge. 46th day la நம்ம இருக்கோம் இன்னைக்கு and 4 daysல இந்த particular challenge complete ஆக போகுது. Also நான் கேட்டிருந்தேன் என்கூட யாரெல்லாம் சேர்ந்து இந்த 50 Days Transformation Challengeல participate பண்ணிருக்கீங்கன்னு உங்களோட progress results எல்லாம் எப்படி போகுது, ஏதாவது difficulties face பண்ணீங்கன்னா are you seeing any results, இல்லை are you nearing your goals, எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கீங்க, இல்லை யாரெல்லாம் வந்துட்டு என்ன ஆனாலும் ஆகட்டும் எனக்கு வந்து இது சேலஞ்ச் எடுக்கணும்னு இருந்தது, இந்த சேலஞ்ச் எடுக்கல ஆனால் பரவாயில்ல நான் நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், இந்த வருஷம் எப்படியாவது ஃபிட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற யாரெல்லாம் இருந்தீங்கன்னா ஐ வாண்டட் ஆல் ஆஃப் யூ டு கேதர் ஹியர் அண்ட் ரியலி மேக் ஷூர் வந்து ஒரு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு வேலை வெயிட் லாஸ் நீங்கள் எடுக்கணுங்கிற ஜேர்னியில் பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா மேக் ஷூர் யூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மீ. ஆல்சோ என்னோட பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட 50 kgs வெயிட் லாஸ் ஜேர்னியோட அடுத்தடுத்த எபிசோடில் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்சோ நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட ப்ரோக்ரஸ் எல்லாம் எப்படி போகுது, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஸோ Q&A பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஃபட்டாஃபட்டா இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு குவிக்காக பார்த்தலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் பார்பிள் ப்ரெஸ் பண்ணேன், வெயிட் போட்டு பண்ணேன், வெயிட் எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் புல் ஓவர், நிறைய கார்டியோ பண்ணேன் இன்னைக்கு. பாதி இது நான் காட்ட மாட்டேங்கிறேன், பாதி வீடியோஸ் எடுக்கிற மாட்டேங்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. பட் ஐம் ஹேட் அ ரியலி கில்லர் ஒர்க் அவுட் டுடே. ஆல்சோ வீட்டுக்கு வந்து உடனே இன்றைக்கி ஃப்ரைடே நான் குக்ட் பிரியாணி, எனக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருந்துச்சு. சமைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐ ப்ரோக் மை ஃபாஸ்ட் பை 4:30. பை த டைம் வாஸ் ப்ரிப்பேரிங் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு பிரியாணி பண்ணி கீ தனியாக எடுத்து வச்சுட்டு எனக்கு டயட் பிரியாணி பண்ணிக்கிட்டேன். தட் வாஸ் மை சிங்கிள் மீல். ஸோ எஸ், தட் வாஸ் மை டே. Q&Aக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணினதுக்கு வந்துட்டு பிரீத்திகரா மேம் சொல்லியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 2K. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். குக் வித் வார்ம் மேம், நான் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன். ஐ வாண்ட் டு நோ யுவர் நேம். நீங்கள் வந்து என்ன ஐ லவ் யூ நல்லா சொல்லியிருக்கீங்க. லவ் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். ஆல்சோ வந்து மை ஃபர்ஸ்ட் லைக் டுடே அப்படின்னு எல்லாம் மெசேஜ் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Mohammed Ibrahim சொல்லியிருக்கார், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சஜு. தேங்க்யூ ஸோ மச், விஷிங் யூ தி சேம் அண்ட் டு யுவர் ஃபேமிலி ஆஸ் வெல். கீதா சங்கர் சொல்லியிருக்காங்க, மல்டி வைட்டமின் டீட்டெயில் சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே, மல்டி வைட்டமின்ஸ் வந்து நான் என்ன மல்டி வைட்டமின்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது வந்து டே 36 எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அண்ட் மோரோவர் நான் என்ன சாப்பிடணும் அதே தான் நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்னதே தான். ஐம் சாரி இஃப் யூஆர் புதுசாக ரிப்பீட்டட்லி பார்க்குறவங்கன்னா ஐம் சாரி, ஐ ஹேவ் டு ரிப்பீட் இட். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன டிஃபிஷியன்சியாக இருக்கோ அந்த டிஃபிஷியன்சி இருக்கிற டேப்லெட் சாப்பிடுங்க. நான் பர்டிகுலர் இது சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் அதை சாப்பிட வேணாம், சரி? Also that is Geeta Shankar ma'am, hi. And next கீர்த்தனா மேம் சொல்லியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கீர்த்தனா இன்னொரு மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு டு ரெடியூஸ் சுகர் கிரேவிங் மேம், ப்ளீஸ் ஹெல்ப், ஐம் நாட் லூசிங் வெயிட் பிகாஸ் ஆஃப் சுகர் கிரேவிங், ஐ பிஞ்ச் ஆன் sugary items. Okay, there are 2-3 reasons that we will be binging on sugary items. That's why you're craving for sugar. Number 1 might be your sleep. ஓகே, நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்களுக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். அண்ட் நம்பர் 2, இஃப் யூ நாட் டேக்கிங் இனஃப் வாட்டர், தாராளமான நீங்கள் தண்ணி எடுத்துக்கலன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இஃப் யூ நாட் மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சுகர் சாப்பிட்டா யூ வில் ஃபீல் ஹாப்பி, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் உங்கள் பாடி பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது முன்னாடி எபிசோட்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். யாரெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தராங்களோ என்ன பண்ணோம் அவங்களே நம்ம வந்து கட் பண்ணணும். சுகரை கட் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் தரவங்களை கட் பண்ணணும் நம்ம, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணியும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து நல்ல ஸ்லீப்பு, ப்ராப்பரான ஸ்லீப் எடுத்துருப்பாங்க, உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஒரு 20-21 days தான் வந்து அந்த சுகரே இல்லாமல் 0 சுகர் போகணுன்னு வைங்களே, அதுக்கப்புறம் அந்த கிரேவிங்ஸ் வர்றது கம்மியாயிரும். ஏன்னா உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா சுகரும் அது போயிடும். போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆனாலுமே வந்துட்டு இனிஷியல் 21 days தான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 21 நாள் மட்டும் நீங்கள் வந்து சுகர் இல்லாமல் இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. அதையும் மீறி உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு தோணிருச்சுனாலே வந்துட்டு டேட்ஸ் எடுத்து சாப்பிட்ருங்க. டேட்ஸ் வந்து நல்ல சுகர் கண்டென்ட் இருக்குது, அது வந்து உங்களோட கிரேவிங்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃப்ரக்டோஸ் மூலமாக எடுத்துங்க, ஃப்ரூட்ஸ் மூலமாக எடுத்துங்க. ஃப்ரூட்ஸ் மூலமாக நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அதுலேருந்தே வந்துட்டு உங்களுக்கு சுகர் நீங்கள் சாப்பிட்டீங்க மாதிரி ஆயிரும். மிக்ஸ்டு பெரிஸ் இருக்கு இல்லையா, மிக்ஸ்டு பெரியோட யோகர்ட், அதில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நேச்சுரல் வே ஆஃப் சுகரில் என்னெல்லாம் இருக்கோ அது கன்சியூம் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்
ஷான் சசி மேம் சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், எனக்கு 2 டவுட்ஸ் இருக்குது, அது கிளியர் பண்ணுங்கள். நம்ம எதுக்காக மல்டி வைட்டமின்ஸ் எடுக்கணும்? ஓகே, அது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். மல்டி வைட்டமின்ஸ் ஏன் எடுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டயட்டில் இருக்கிறனால நம்மளால இவ்வளோ கேலரி சாப்பிட முடியாது, நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம கேலரி டெஃபிசிட்டில் இருக்கோம். ஓகேவா? நம்ம நார்மலி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2000 கேலரி தேவைப்படுதுன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 1500 கேலரி தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ 500 கேலரி என்ன பண்ணுவோம்? கம்மியாக சாப்பிட்றோம். ஸோ 500 கேலரியில் நம்ம கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக சாப்பிட்ற சாப்பாடோட சத்தும் குறையும். ஸோ குறையும் போது டெஃபிஷியன்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சில பேர்த்துக்கு ஹேர் லாஸ் ஆகும், ஸ்கின் சரியில்லாமல் இருக்கும். ஒவ்வொரு பேர்த்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெஃபிஷியன்சி இதாகும். சில பேர்த்துக்கு மூட்டு வலி வரும், கால்சியம் டெஃபிஷியன்சினா இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டெஃபிஷியன்சி. ஸோ மல்டி வைட்டமின்னா எல்லா வைட்டமின்ஸும் சேர்ந்து இருக்கிற டேப்லெட் பேர் தான் மல்டி வைட்டமின். பட் நான் அது மட்டும் எடுத்துப்பேனா? கிடையாது. நான் பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லா மல்டி வைட்டமின்ஸும் எடுத்துப்பேன். அது போக எது எனக்கு ரொம்ப டெஃபிஷியன்சியாக இருக்கோ அது தனியாகவும் எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மல்டி வைட்டமினும் எடுத்துப்பேன், எனக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால மெக்னீஷியமும் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி 2 டேப்லெட் எடுத்துட்டேன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்காக தான் மல்டி வைட்டமின்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், தென் மல்டி வைட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்தனால வெயிட் போடும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? கிடையாது, அது உண்மை கிடையாது. நான் கேட்டேன்னு, எனக்கு பேக் இன்ஜுரி இருக்குது, பேக் பெயின் அடிக்கடி வரும்போது அதுக்கு நான் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் ஆர் டேப்லெட்ஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட் டே என்னோடய ஃபேஸ் ரொம்ப ஷப்பியாக இருக்குது, வெயிட்டும் அதிகமாக காட்டுது, அது ஏன்? ஓகே, அதாவது நீங்கள் மல்டி வைட்டமின் சாப்பிட்றனாலையோ இல்லை பெயின் கில்லர் சாப்பிட்றனாலையோ வந்துட்டு சில பேத்துக்கு தான் வந்துட்டு அந்த வெயிட் கெயின் காட்டும். பட் இட் இஸ் நாட் பெர்மனெண்ட். அது வந்து ரொம்ப டெம்பரரியானது. சரிங்களா? ஸோ அது நினச்சி நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். அது ஈஸிலி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணும்போது அந்த வெயிட் வந்து உங்களுக்கு காணாம போயிடும். யூல் கெட் பேக் டு யுவர் ஓல்டு வெயிட். ஸோ அது டெம்பரரி வெயிட் கெயினை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஸோ மோரோவர் உங்களுக்கு பேக் பெயின்லாம் இருக்குன்னா, ஐ ரியலி ரெக்கமெண்ட் யூ டு ஸ்ட்ரென்தன் த மசில். அது வந்து எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணுங்கள், ரேதர் தேன் பெயின் கில்லர். பெயின் கில்லர் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சொல்லுங்கள்? அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாது. அது புரிஞ்சுதுங்களா? ஸோ த பெட்டர் வே இஸ் டு ஹேவ் அ குட் எக்ஸசைஸ். நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது பண்ணுங்கள். ஒரு ருட்டீனாக வந்து அது உங்களோட டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அது எந்த இடத்துல உங்களுக்கு பேக் பெயின், எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கோ அந்த மசில் சுற்றியும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பெயின் இருக்கா? கண்டிப்பாக பெயின் இருக்காது. எனக்கு நெக் பெயின் இருக்குது, ஷோல்டர் இன்ஜரி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, முட்டி போச்சு, இத்தனையும் இருந்துட்டு நானே இப்படி நடமாடும் போது தாராளமாக எல்லாமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நெவர் டூ லேட். எப்போனாலுமே நீங்கள் வந்து ஃபிசியோ பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதனால நீங்கள் பேனிக் ஆக வேணாம். இது வந்து ஒரு டெம்பரரி வெயிட் கெயின் தான். ஸோ நீங்கள் தாராளமாக மல்டி வைட்டமின்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எஸ், வி ஹவ் டன் வித் டுடேஸ் எபிசோட். ஏதாவது வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் வெயிட் லாஸ் எடுத்த எல்லாருக்கும் லெட் மீ டெல் யூ, வெல்கம். ஏதாவது ஒரு வகையில் வந்து இது என்னோட சேனல் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon in tomorrow's episode. Saju here.